இந்தியாவினுடைய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இது வரலாம், வெகு விரைவில் வரலாம். இந்தியாவை விட்டு அதானி தப்பி ஓட்டம், அதற்கான முதல் அடி அமெரிக்காவிலிருந்து விழுந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 14 மாதங்களுக்கு முன்பு மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானியினுடைய பித்தலாட்டத்தை கண்டித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று யுஎஸ் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த சம்மன் மோடியினுடைய மேசைக்கு மேலே 14 மாதமாக தூங்கி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்த இந்த யுஎஸ் செக்யூரிட்டி கமிஷன் இவங்க தான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் மோடி அரசுக்கிட்ட இந்த சம்மன் அனுப்பி 14 மாதம் ஆகுது, ஆனால் மோடி எந்த விதமான நடவடிக்கையும் அதானிக்கு எதிராக எடுத்திருக்கிறாரா இல்லை இந்த சம்மன் தொடர்பாக ஏதாவது பண்ணியிருக்காருன்னா கிடையாது. அதனால் மோடி அரசை தாண்டி, மோடி அரசை பைபாஸ் பண்ணி நேரடியாக அதானியை தொடர்பு கொள்வதற்கு இமெயில் வழியாக இந்த சம்மன் அனுப்புவதற்கான அனுமதியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு யுஎஸ் செக்யூரிட்டி கமிஷன் கோர்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. கோர்ட் விசாரிக்குது. விசாரித்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 48 மணி நேரத்தில் நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதானி என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நேரடியாக போய் அந்த யுஎஸ் செக்யூரிட்டி கமிஷனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிருக்கிறார். என்ன காப்பாற்றுங்கன்னு கதறி இருக்கிறார் அதானியுடைய ஆள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக இந்த தீர்ப்பு கொடுக்கறது, அதாவது இப்போ இமெயில் அனுப்புறது, அதாவது மோடி அரசை தாண்டி அதானிக்கு நேரடியாக இமெயில் அனுப்புறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒத்தி வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதானி கெஞ்சி இருக்கக்கூடிய காட்சி இன்றைய தினம் நடந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சம்பவம் நடக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி இது நடக்கும்போது இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தது, தரமான சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? இந்திய பங்குச்சந்தையில் அதானியினுடைய பங்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வீழ்ந்தது அப்படிங்கிற செய்தியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வீழ்ந்தது அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதானி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படலாம், இல்லாட்டா எங்கேயாவது ஓடி தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்தியா விட்டு ஓடலாம். சரி, இப்போ நம்ம கேட்கலாம், நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, மோடி அதானி நண்பர்கள், அதானி ஒழிஞ்சிட்டான நமக்கெல்லாம் சந்தோஷம்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் அதல்ல நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. மோடியும் நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து அதானி கையில் கொடுத்துருக்குறாங்க. அதானி இந்தியாவிலிருந்து தப்பி ஓடிட்டா, அதானியினுடைய பங்குகள் இல்லாமல் ஆக்கப்பட்டால், அதானி சிறையில்